அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து நமக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜீவன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தனசேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினு ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டுவன், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையில வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்மை அடிப்படையாக கொண்ட இலக்கணோடு அகத்துணர்வுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் பொருளாதார சமயங்களையும் களையவும், மேலும் மாநிலத்தின் உன்னதியும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்ந்தும் ஆகிற உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று பொழுதில எல்லா உண்மையான இந்த கூடியுள்ள ஒன்றுகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல்ல சிவமையா.
நல்ல செய்யும் ஐயா. மியூட்ல இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சவுண்ட் லோவா இருக்குங்க. மண்ணு நீ விண்ணு நீ வரிகடல்கள் ஏழு நீ எண்ணு நீ எழுத்து நீ கண்ணு நீ கண்ணு நீ மணியுனி கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாவை கண்ணு நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய். வைகரை துயிலிருக்கு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். உடல் தளர்வு பயிற்சிகள் உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடலை தளர வச்சுக்கிறதுக்கு பயிற்சி. முதலில் காலின் விரல்களை நன்றாக மடக்கிடுவோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நாம் கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. 1 left leg 2 right leg 3 left leg. நல்லா மடக்கி டச் பண்ணி கால் நேரா நீட்டிங்க. நன்றாக மூச்சு தொடங்க. காலை ரைட் லெஃப்ட் இப்படி நல்லா அசைங்க. நல்லா இடுப்பு பகுதியிலிருந்து நல்லா ரைட் லெஃப்ட்ல நல்லா காலை ஆட்டிக்கணும். அடுத்து அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. இடுப்புல கை வச்சுக்கங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க. 1 2 3 4 5. கைகளை ஷோல்டர் வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப காலை இடுப்பு வரைக்கும் ஆடாம அசையாம வச்சுக்கணும். இடுப்புக்கு மேல உடம்ப நல்லா ரைட் சைடு திருப்பணும். நல்லா திரும்புறோம். நேரா வந்துடும். அடுத்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கையில கீழே இருக்கிறங்க. கையை இப்போ வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் நல்லா காலோட சேர்த்து வரணும்.
கீழே கை கால்கள் ஒட்டி கை கீழே ஒரு 3 முறை சுத்திட்டு அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கைகள் மேல நிற்குங்க. கை விரல்களை நல்லா மடக்கிறீங்க. விரல்களை நல்லா சுருக்கி வைக்கணும். ஒரு 5 டைம்ஸ் செய்யுங்க. அப்படியே நம்முடைய கை மணிக்கட்டு நல்லா மடக்கணும். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5 அப்படியே கைய நல்லா ஷோல்டர் டச் பண்ணுங்க. முழங்கை நல்லா மடக்கும். நேரா நிற்கும். முழங்கை நல்லா மடக்குங்க. ஸ்ட்ரெயிட்டா நிற்குங்க. நல்லா மடக்குங்க. ஸ்ட்ரெயிட்டா நிற்குங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. முழங்கை முழங்கை 1 2 3 4 5 opposite again 1 2 3 4 5 ஓய்வு. கையில் ஷோல்டர் வலி இருந்துச்சுன்னா கை வந்து லைட் ஏதோ ஒரு மெதுவா நேரம் வந்துருங்க. நல்லா முடிச்சுட்டு இடுப்புல கை வச்சுக்கோங்க. கழுத்துக்குண்டான வச்சுக்கோம். ரைட் சைடு நல்லா நல்லா ரைட் சைடு இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். மெதுவா லெஃப்ட் சைடு பண்ணுங்க. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் நேரம் வந்துருங்க. லெஃப்ட் நேரம் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் கம்மியா பாருங்க. அப்படியே மெதுவா நேரம் நல்லா கீழ் நோக்கி பாருங்க. தாடை முடி ஜஸ்ட் நல்லா கீழ் அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஒரு அடுத்து பண்ணி ரைட் சைடு நம்ம மெதுவா கீழ் நோக்கி கரை மண்டலம் சமஸ்கிருதம் 1 2 3 அப்படியே நேரம் பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடு சோல் கீழ் நோக்கி 1 2 3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா அப் அப்படியே மேல பாருங்க. நல்லா ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்ல சுமையா நல்ல சுமையா வாய்ஸ் பிரேக் ஆகுது.
சிறப்பு. உடம்புல இருக்கிற மூட்டுகள்லாம் தசைகள் லேசாக இருக்கும். நம்ம உடல் நல்லா இறக்கமாக இப்போ ரத்தம் போகிறதுக்கு வசதியாக இருக்கு. நரம்புகள் நம்ம இலக்கம் அடைந்து நம்ம புத்துணர்வு இப்போ பயிற்சி செய்யணும். கொஞ்சம் ஈஸியாக முதல்ல ஆசனங்கள்ல தேர்ட் ஆசனம் இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப கைகளை கொடுத்து உள்ளங்கை வந்து அவங்களுக்கு ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. நல்ல சுமையா வாய்ஸ் பிரேக் ஆகுது. நல்லா குடிக்கால கைகளுக்கு மூடி வச்சு நம்ம மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் இந்த பாக்கிலாம் இந்த பயிற்சி செய்யறதுனால நரம்பு மண்டலத்துக்கு தசைகள் செய்ய உடல்களில் நல்லா அடுத்ததாக பாதகஸ்தாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. நேரா வந்துட்டு மூச்சு விட்டே பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா விட்டுருங்க. கையை மேல தூக்க முடியாதவங்க, ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க வந்து கை தூக்க வேண்டாம். இடுப்புல கை வைங்க. இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி பண்ணுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா அப்படியே கையில கீழே இறக்கி அப்படியே போய் கீழே டச் பண்ணுங்க. நிறைய ஃபர்ஸ்ட் டச் பண்ணுங்க. அடுத்து விரல்ல டச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மெதுவா கணுக்கால பிடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து இலக்கமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால் வச்சு தலையை க்ளோஸா கொண்டு போங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடணும். மீண்டும் ஒரு நிமிஷம் அப்படியே பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இப்போ கடுக்கால் பிடிச்சோம். கால் பின்னாடி பிடிச்சு முட்டியில தலையை வச்சு பண்ண 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சு மீண்டும் மூச்சு விட்டு பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா முன்னாடி உடலை இந்த ஆசனம் செய்வது வாழ்நாள் அடுத்து
கோணாசனம். கைகளை மெதுவா வரும். காதலோட சேர்த்து மெதுவா பக்கவாட்டுல லெஃப்ட் சைடு ஏற்பட்டுரும். அப்படி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு தருவாங்க. நல்லா மூச்சுடுங்க. ஆழ்ந்து மூச்சு லெஃப்ட் ஹேண்ட் காலோடு சேர்த்து நல்லா பெருக்க மேல அப்படியே பக்கவாட்டு வாழ்ந்துருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. மூச்சு நல்லா இருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. கோணாசம் செய்யறது வலம்புரி, இடுப்பு பகுதி நல்லா வலம்புரி, இடுப்பு பகுதிக்கு நல்லா இடுப்பு பகுதி தேவையில்லாத அதிக குறைய வாய்ப்பாக நல்லா அடுத்து ஒரு அடி கேப் வச்சு உட்கட்டாசம், அதாவது சேர்ல போன்றிருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி. கைகள் நேரம் வச்சு சேர் போன்றிருக்கிற மாதிரி ஒரு 20 செகண்ட். 1, 2, 3, 4, 5. முதல் 2 நேரம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேர் பொசிஷன் வந்து சார் வாய்ஸ் கிளியரா இல்லைங்கய்யா. மாஸ்க் கிளியரா இல்லைங்கய்யா. விட்டு விட்டு வருது. செல்ல மாஸ்க் என்னோட செல்லையும் வந்துச்சு. ஐயா மைக் ஓபன் பண்ணி விடுங்க. எதுல உங்க ஐடியில வந்திருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கய்யா. எதுல வந்திருக்கீங்களோ அதை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்க. நன்றிங்கய்யா. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. அடுத்து வக்ராசனம்.
ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் வந்து நேரா இருக்கணும். இந்த கால் முட்டி வந்து நம்ம ஜஸ்டோட ஒட்டி இருக்கும். அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிடுறீங்க. ரைட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி முதுகுக்கு நேர் பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். ரைட் லெக் நேரா வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து கால் பாதம் இப்படி நடக்கிற மாதிரி நேரா வச்சுக்கணும். இந்த கால் முட்டி வந்து நல்லா ஜஸ்டோட ஒட்டி வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல அப்படிங்க லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா திரும்புங்க. லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். இந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு முதுகுத்தண்டு பலமடைகிறது. முதுகுத்தண்டுக்கு நல்லா ரத்தோட்டம் போய் நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இயல்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்புறது. ஆசனங்கள் அப்படின்னாவே நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் இப்படி செய்யறோம். சரிங்களா? இப்போ வந்து பேக் பெண்டிங் செஞ்சோம், ஃபார்வர்டு முன்னாடி வளையிற பயிற்சி செஞ்சோம், பின்னாடி வளையிற பயிற்சி செஞ்சோம், திருகு நிலை ஆசனம் செஞ்சோம். அடுத்து நாம லெக் பேலன்ஸ், ஹேண்ட் பேலன்ஸ் செய்யணும். இப்போ நின்ற நிலைக்கு வந்துருங்க. காலில் பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய பயிற்சி நின்ற பாதாசனம். ரைட் லெக் எடுத்து நேரம் மேல வச்சுக்கணும். நல்லா காலோட சேர்த்து வச்சுக்கணும். கைகளை மேல உயர்த்தி நல்லா வணக்க வச்சுக்கணும். கைகள் காலோடு சேர்ந்துக்கணும். கால் நல்லா எவ்வளவு மேல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக காலை கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறது வந்து நமக்கு நல்ல ஆளுமை திறன் கிடைக்கும். நல்ல நினைவாற்றல், மன ஒருமைப்பாடு வருவதற்கு இந்த ஆசனம் மிக சிறப்பான பயிற்சி. அது மாணவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லா அவங்க படிக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். மெதுவாக அதோட சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கையில கொண்டு வாங்க. மெதுவா லெஃப்ட் லெக் கீழே இருக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்து நிற்கிறதும் லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நேரா போடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க.
நல்லா மூச்சு விடுங்க. உத்திர சுகாசனம். கையை கீழே வச்சுக்கிறோம். நல்லா கையில பேலன்ஸ் பண்ணி இடுப்பு கொஞ்சம் மேல வர மாதிரி தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே சின்முத்திரை வச்சு மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். ரைட் ஹேண்ட் பெருவல் வச்சுக்கிறோம். கபாலபதி பயிற்சி. வெளி மூச்சு நல்லா வெளியேற்றுறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுக்கிறோம். 1 நல்லா வயிற்ற சுருக்கி. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மோதிரத்தை வைங்க. ரைட் சைடு நல்லா மூச்சு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். திருமந்திரம். ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றாந்தல் வீரமே வீரம். ஒன்றானும் சாகாமல் கற்பதுவே கல்வி, தான் பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றாக காண்பதுவே காட்சி என்பது வந்து நம்ம எந்த ஒரு செயலை முடிவு பண்ணி நம்ம செய்யறோம்னாலும் முழு நம்பிக்கையோட முழு சிந்தனையோட அதை ஒருமித்த கருத்தோட அந்த பயிற்சியை நம்ம செய்யணும். அப்பதான் வந்து நமக்கு முழுமையா பலனளிக்கும். உங்க உடல்ல எந்த விதமான எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க முழுமையான நம்பிக்கையோட இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆசன பேர் ஞாபகம் இருக்க வேண்டியதில்லை, எதுவும் ஞாபகம் இருக்க வேண்டியதில்லை. செய்யற பயிற்சிகளை உங்க உடம்புக்குள்ள அதை எப்படி வேலை செய்யுதுன்னு கவனத்தோட செய்யும் போது முழு பலன் அளிக்கும். இந்த 48 நாள்ல நீங்க எவ்வளவு பலனடைகிறத நீங்க அப்புறம் பார்க்க முடியும். முழு நம்பிக்கையோட திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பயிற்சிகளை கடைபிடிக்கணும். அடுத்தது வீரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஐம்புலன்களை அமைதியாகவும் கவனமாகவும் வச்சுக்கிறது தான் பெரிய வீரம்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஐம்புலன்களை நம்ம வந்து கவனமாகவும் வச்சிருக்கணும். அது என்னென்னவாதான் கேட்கும், எதெல்லாம் கிடைக்குதோ, எதையெல்லாம் பார்க்கறோமோ அதையெல்லாம் வந்து அதை விரும்பும். ஆனா நம்ம எதை எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்க நேற்றைக்கு இரவு வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பயிற்சி நீங்க வந்து கண்டிப்பா நல்லா செய்யவே முடியாது. கண்டிப்பா உங்களால முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது. அவநம்பிக்கையா வரும். அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு தோணும். மற்றவங்களை தான் தவறா பார்ப்போம்.
அவநம்பிக்கை சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு அது நம்முடைய உணவும் ஒரு காரணம் தான். சரிங்களா? நைட்டு வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்டா லேசா ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா 48 நாளும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தை நீங்க கடைபிடிப்பீங்க. அடுத்ததா நம்ம வந்து நேரத்துல குளிச்சிருக்கணும். குளிச்சுட்டு பயிற்சிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா ஒரு அழகான மேட்டை போட்டிருக்கணும். இப்படித்தான் நம்ம பயிற்சி செய்யணும். நம்ம பயிற்சி செய்யறதுக்கு நம்முடைய உடலை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கணும். அப்பதான் எல்லா பயிற்சியுமே ஈஸியா இருக்கும். மூச்சு அப்படித்தான். நீங்க மூச்சு விடுறதுக்கு நீங்க கஷ்டமா இருக்குதுன்னா உணவு நேற்று நைட்டு வந்து நல்லா கரெக்டா எடுக்கணும். நல்லா கூட்டான உணவு, ஒரு பழங்கள் சாப்பிட்டுருக்கலாம். ஒரு அதாவது மலம் வந்து இலக்கமா போற மாதிரி உணவுகள் நைட் எடுக்கணும். நம்ம என்னதான் பயிற்சி நம்ம வயிறு கசக்கிற மாதிரி ஆசனங்கள் பயிற்சி எல்லாம் செஞ்சோம்னா மலச்சிக்கல் தீரும். ஆனால் பசையுள்ள உணவுகள் எடுத்துக்காம லிக்விட்டா நீங்க முக்கியமா இந்த பப்பாளி, கொய்யா இந்த மாதிரி உணவுகள் இரவு நேற்றைக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங் 4 to ஒரு 6க்குள்ள அந்த உணவுகள் சாப்பிட்டுருக்கோம். ஒரு திராட்சை அல்லது பப்பாளி, கொய்யா இந்த மாதிரி உணவுகள் ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரத்திலேயே வந்து நமக்கு மலம் கழியும். அதுக்கப்புறம் நம்ம யோகா பயிற்சி செஞ்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம மலம் கலைஞ்சிடும். அப்படி மலம் கலையினாலே பவனமுத்தாசனம். இந்த ஆசனம் போடுங்க சரியா. இப்படி காலை நல்லா எரி பிடிச்சு வயிற்றோட சேர்த்து பிடிச்சு இப்படி பண்ணலாம். இது ஊஞ்சலாசனம் சொல்றது. படுத்துக்கிட்டே முடியாம இப்படி செய்யலாம். காலை நீட்டி படுத்து மூச்சு தொடங்க. ஒரு 2 முறை மூச்சு தொடுங்க. மறுபடியும் டச் பண்ணுங்க. படுத்து மூச்சு தொடுங்க. அதுக்கப்புறம் நேரத்திலேயே எழுந்திரிச்சிடும். ஒரு ஆசன பயிற்சி முன்னாடி 1 மணி நேரத்துக்கு எழுந்திரிச்சு முன்னாடியே எழுந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம மலம் கழிகிறது இதெல்லாம் வந்து சிறப்பா நம்முடைய உடலை தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்ம விரிப்பில் அமர்ந்து யோகா பயிற்சியில செஞ்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கு. அடுத்து பஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மோதிரம் வச்சிருங்க. பெருவல் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இப்போ நம்முடைய சுவாச உறுப்புகள்லாம் நல்லா தூய்மை அடைஞ்சிருக்கும். நல்லா மூச்சு உள்ள போய் வரும். இப்பொழுது வந்து நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சு நம்முடைய உடலை வந்து நம்முடைய ஒவ்வொரு அணுக்களும் திசுக்களும் ஈர்ப்பாற்றோட வச்சுக்கிறதுக்கு நாம இந்த பயிற்சி செய்யலாம். நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவர்ல ரைட் சைடு வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மெதுவா இழுக்கிறோம். லெஃப்ட் சைடு இப்ப அடைச்சிட்டோம். இயன்ற அளவு மூச்சு உள்ள நிறுத்தி பெருவர்ல எடுத்துறோம். ரைட் சைடு மெதுவா மூச்சு வெளியே போகுது. காற்று முழுவதும் வெளியேற்றிட்டு ரைட் சைடே மூச்சு எடுக்கிறோம். ரைட் சைடு அடைச்சிடுறோம். இயன்ற அளவு நிறுத்தி லெஃப்ட் சைடே விட்டுறோம். இது ஒரு சுற்று. இது மாதிரி நீங்க 3 முறை செஞ்சுட்டு 2 கையில சின்ன வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க.
இதே போன்று நீங்க 3 முறை எத்தனை முறை வேணாலும் நீங்க ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணுங்க. அதாவது ஆசனங்கள் செஞ்ச பிறகு கபாலபதி பஸ்திரியா அந்த மூச்சு பயிற்சி செஞ்ச பிறகு நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம திருமூல பஸ்திரியா செய்யணும். ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. நல்லா மேல போகும்போது மூச்சுடுங்க, கீழே வரும்போது நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சுடுங்க, நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சுடுங்க, நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நேராக அமர்ந்துங்க. நல்லா மூச்சு கவனிங்க. கண்களை மூடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேல வச்சு மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. அப்படியே சின்முத்திரை அப்படி வச்சு நல்லா மூச்சு எடுத்து ஒரு இம் சொல்லுங்க. அப்படியே கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. சாந்தியாசன நிலையில கால் நேரம் நீட்டிங்க. கால் நல்லா அசைச்சுக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுங்க. அப்படியே கண்களை மூடிங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். கால்களை கைகளை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால்கள் நல்லா தளர்வ வைங்க. இறுக்கம் இல்லாம இருக்கணும். தலைப்பகுதி நம்முடைய கழுத்து நல்லா இலக்கமா வச்சுக்கணும். கழுத்து டைட் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. தலை நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய தோள்பட்டை கைகளை எல்லாம் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. கால் மேல கால் போட்டு சாந்தியாசனம் செய்யக்கூடாது. கால் ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா இலக்கமா வைங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. கால்களை நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்கட்டும். நம்முடைய இடுப்பு பகுதியை நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்கட்டும். நம்முடைய வயிற்று பகுதி நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், வயிறு மேல வருது. மெதுவா மூச்சு விடுறோம், வயிறு நல்லா சுருங்குது. நல்லா கவனிங்க. மூச்சை நல்லா கவனிங்க. வயிற்று பகுதியும் கவனிங்க. மெதுவாக மூச்சு விடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய இதயம் நுரையீரல் நல்ல இயல்பான நிலையில் இருக்குது. நெஞ்சக பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க, தளர்வா வச்சுக்கோங்க. நம்முடைய தோள்பட்டை கைகளை எல்லாம் நல்லா தளர்வா இருக்கு. நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது.
நம்முடைய முகம் தலைப்பகுதி நல்ல ஓய்வு நிலையில் வச்சுக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடல் முழுவதும் உள்ள அத்துணை பகுதியிலும் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு தூய்மையடைந்து வலிமையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய மனம் தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு மனம் ஓய்வு நிலையில் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பேரண்ட ஆற்றலை உள்வாங்கி நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா மூச்சுடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே கைகளை மேல நீட்டிக்குங்க, வெளிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே ரைட் சைடு திரும்புங்க, லெஃப்ட் சைடு திரும்புங்க, அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுங்க. கைகளை அப்படியே உடச்சிக்கங்க, கண்களை வச்சிருக்கீங்க. உடல் நல்லா லேசா பிரபஞ்ச ஆற்றலோட இருக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக இந்த பயிற்சியை சாயந்தர நேரம் நீங்க ஈவினிங் செஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொரு பயிற்சியா செஞ்சு பாருங்க, பொறுமையா செஞ்சு பாருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசா நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.